வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்துக்கு 2025 விட்டு 2026க்கு இந்த அகாடமிக் இயருக்கான பிஎட் அட்மிஷன் எப்போ, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் பிஎட் சம்மந்தமாக போடக்கூடிய அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களை மாரி படிக்கணும்னு நினைக்கிற பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடப்பு கல்வியாண்டு ஓடிட்டுருக்குல்ல, இந்த நடப்பு கல்வியாண்டுனா 2024 விட்டு 25 இந்த அகாடமிக் இயர்க்காகவே பார்த்தீங்கன்னா 2024 விட்டு 25 அகாடமிக் இயருக்கே 10ஆம் மாதம் மாரி தான் கவுன்சிலிங் எல்லாம் நடந்தது. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி இந்த 2025 விட்டு 26ஆம் ஆண்டு அகாடமிக் இயர் இந்த கல்வியாண்டுக்கு வந்து எப்போ வரும், ஒரு 9ஆம் மாதம் ஷார்ப்பாக ஒரு 9ஆம் மாதம் தான் எதிர்பார்க்கலாம். 8 அல்லது 9ஆம் மாதத்துக்கு அப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனே டேட்டே விடுவாங்க. அதுவரையும் யாரும் பயப்பட தேவையில்ல. ஆனால் நாட்கள் ரொம்ப நாள் ஆகும். அதனால் என்னடா ஒரு வருஷமே முடிய போகுதுன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட தேவையில்ல. கண்டிப்பாக நடத்துவாங்க கவர்மெண்ட்டில். இதை பற்றி பிஎட் சம்மந்தமாக நம்ம நிறையா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தமாரி டவுட்டு, எந்தமாரி வீடியோ வேணும்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொருத்தர் கமெண்டுக்கும் தனியாக நான் வந்து வீடியோ மூலயமா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். கண்டிப்பாக 2025 டு 26க்கு வந்து ஒரு 8 அல்லது 9ஆவது மாதத்துக்கு மேலே தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் விடுவாங்க. அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல. அது பார்த்திங்கன்னா நியூஸ்லேயும் வரும், ப்ளஸ்ஸு செய்தித்தாள்லேயும் வரும். அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல. அப்படி வந்த அடுத்த செகண்டே வந்து நான் இந்த வீடியோ மூலயமா இந்த சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன். அதனால் நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க படிப்பை நல்லபடியாக முடிங்க, நல்ல மார்க் எடுங்க. மார்க் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே சீட்டு கிடச்சிரும். அதனால் வந்து நீங்கள் நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம். கவர்மெண்ட்டில் படிக்கும்போது செலவே ஆகாது. ப்ளஸ் உங்களுக்கு நல்ல டீச்சிங் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ஒரு புது விதமான ஒரு கலை மாரி ஒரு புது விதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட்டில் பிஎட் படிக்கும்போது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாபாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத்.